அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். விஜய் மட்டன் சார் கூட 10 என்றதுக்குள்ள படத்தில் வந்து ஒரு பாடல் எழுதின அனுபவம் வந்து மறக்க முடியாத அனுபவம். அதில் ரூம்னு ஒரு பாட்டு வரும். நான் பாஞ்சா புல்லட் தான் சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டர் பற்றியும் அதில் இருக்கும். ஜேம்ஸ் பாண்ட் பற்றி, கமல்ஹாசன் பற்றி, அப்புறம் வந்து விராட் கோலி, அந்த மூணு கேரக்டர் பற்றி அந்த பாட்டு எழுதுறதுக்காக ஒரு 40-50 பேரை பற்றி எழுதியிருப்பேன் அந்த ஃபுல் பாட்டுக்கும். ஏன்னா அந்த ஒரு பேரை பற்றி எழுதினா அது மட்டும் இல்லை, அதுக்காக ரைம் பண்ணிக்கிட்டே அப்படியே பின்னாடி போயிட்டு ஃபுல் பாட்டையும் அவங்கள பற்றின கேரக்டரையும் சொல்லணும், விக்ரம் சாரோட கேரக்டரையும் மர்ஜ் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி சொல்லணுன்றது ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒவ்வொன்று எழுதிட்டு வந்தோன்னே சார் சூப்பராக இருக்குது சார். ஒரு இதில் வந்து சாமி லிங்குசாமின்னு முடிகிற மாதிரி ஒரு இது எழுதியிருக்கோம். சார் லிங்குசாமி சார் வேணான்னு சொல்லிட்டாங்க சார், ஃபோன் பண்ணி கேட்டேன். இது மாதிரி ஒவ்வொரு ரீசனாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தோனி பற்றி வச்ச தோனி எம்எஸ் தோனின்ட்டு முடியும். சொன்னேன் சார் தோனி வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியாகவே இல்லை சார், கொஞ்ச நாளாக நம்ம வேறு ஏதாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ரீசனாக சொல்லி ஆளுங்க மாற்றி பாலா மனோபாலா, ஸோ இது மாதிரி என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் எழுதியாச்சு ஃபுல்லாக அந்த பாட்டுக்கு. ஒரு பெரிய லிஸ்ட்டு எழுதி முடிச்சு அப்புறம் அதை செலக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அந்த படம்லாம் முடிச்சதுக்கப்புறம் கால் வந்தவுடனே சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, சார் ஒரு படத்துக்கு 2 பாட்டு பண்ணோம் அப்படின்னாரு. சரி சார் வரேன் சார் சொல்லிட்டு போய் மீட் பண்ண உடனே எனக்கு அந்த கதை சொன்னார். சொல்லிவிட்டு அந்த சாங்கோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதில் நான் 2 பாட்டும் எழுதி கொடுத்தேன். ஆல்மோஸ்ட் அந்த 2 பாட்டிலையும் எதுவுமே மாற்றலை, அப்படியே அவர் ஜஸ்ட் ஓகே சொல்லிட்டார். ஏன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் அந்த கதையில் இருந்த அந்த உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது. எது வந்து பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே மனசுக்குள்ள வச்சுருக்கோம். அவர் சொன்னார்ல, பாகுபலி ஒர்க் பண்ணுறேன், கடுகு ஒர்க் பண்ணுறேன்னா அப்படின்னா நான் பார்க்க மாட்டேன். அதை நம்ம முடிவு பண்ணுறது நம்ம இல்லை, அது நம்மளோட மனசுக்குள்ளே இருக்குது, இது பெருசு சின்னது அப்படின்றதுலாம். ஸோ இந்த ஐடியாலஜியை வச்சுட்டு ஒரு பாட்டு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது நான் எழுதின அந்த லைன்ஸ் வந்து, சைஸில் அந்த வானம் பெருசு, கண்ணை மூடிக்கிட்டா சிறுசாகும், சைஸில் இந்த வாழ்க்கை பெருசு, சைஸில் இந்த வாழ்க்கை சிறுசு, கண்ணை மூடும் வர பெருசாகும், மலைச்சா அதுவும் மலை தான், ஒளி எடுத்தா அதுவும் சிலை தான், பூமிக்கு நீ ஒரு கடுகு, அந்த சாமிக்கு பூமியே கடுகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு முடியும். எல்லாமே பாட்டு எழுதிட்டு என்னோட மனைவிக்கு படித்து காட்டுவேன். அவங்க படித்து காட்டிட்டு இந்த பாட்டோட நிறைய வரிகள் அவங்கள சொல்லிவிட்டு அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா உங்களோட நிறைய பாட்டில் வந்து இது சாமி கடவுள் இது மாதிரியான சொல் வந்து நிறைய நீங்கள் இப்போ அடிக்கடி பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க, அது சமீப காலத்து பாடல்கள்லன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யோசித்து சிரிச்சுட்டு இருந்தேன். ஆமாம், எனக்கு பாடல் எழுதும்போது மட்டும் நம்பிக்கை இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த யோசிச்சு பார்த்தா எனக்கு வந்து உண்மையில் வந்து ஒரு முருகன், பிள்ளையார், இயேசு, அல்லாஹ் இது மாதிரியான கடவுள்களில் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு மரம் கொடுக்குற நிழலில் நான் அந்த மரத்தோட கடவுள் குணத்தை பார்க்குறேன். ஒரு நெடிஞ்சுக்கிட்டு போகிற ஒரு புழுவோட அந்த நெடிவில் இருக்கிற அழகில் வந்து ஒரு கடவுளை பார்க்குறேன். அந்த கடவுளை நம்ம எங்கெல்லாம் பார்க்குறோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. எனக்கு இன்றைக்கி வந்து இந்த விழாவுக்காக எனக்கு சில பேர் அறிமுகப்படுத்தினார் விஜய் மட்டன் அவர்கள். அறிமுகப்படுத்தினப்போ அந்த மனிதர்களோட வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது, அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த விழா, இந்த பாடல்கள் வெளியிட்ட விழாவில் வந்து வழக்கமாக வந்து நம்ம ஒரு செலிப்ரிட்டி வந்து பாடல் வெளியிடுவார், இன்னொரு செலிப்ரிட்டி வாங்கிப்பாங்க. இன்றைக்கும் அதே தான் நடக்க போகுது. ஆனால் நமக்கு நிறைய கேள்விப்படாத ஒரு செலிப்ரிட்டி. நான் ஒரு சின்ன இது சொல்கிறேன். இன்றைக்கி சந்தித்த ஒருத்தரை பற்றி, அவரோட தொழில் பற்றி நான் சொல்கிறேன். நம்ம நிறைய தொழில்கள் பார்த்துருப்போம், நிறைய இடங்களுக்கு போயிருப்போம். இவரோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க அந்த கஸ்டமர்ஸ் என்ட்ரான உடனே, அவரோட அந்த பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரான உடனே அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு 8 விதமான நியூஸ் பேப்பர்ஸ், டெலிவிஷன், ஒரு 8 மொழியில் நிகழ்ச்சிகள், அவங்களுக்கு எந்த மொழியில் பிடிக்குமோ பார்த்துக்கலாம். அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு வந்து அவங்க ஃபோன் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வைஃபை டிவைஸ், ஃப்ரீ வைஃபை. அவங்களுக்கு வந்து டிவைஸே இல்லையா, ஸ்மார்ட் ஃபோனே இல்லையா, அவரே ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் கொடுக்குறாங்க. அந்த பிஸ்னஸ் ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணிங்க, ஐபேட் இருக்குது, லேப்டாப் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இது என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டார் ஹோட்டல், கஃபே, மார்க்கெட்டிங் இல்லை, இது வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவர் இங்கே இருக்கார். ஸோ அவருடைய தொழிலில் எல்லாரும் நம்ம மேடைக்கு கூப்பிட போகிறோம், அவங்க எல்லாரும் பேச போகிறாங்க. அவரோட தொழிலில் இருந்த அந்த க்ரியேட்டிவிட்டியில் நான் கடவுளை பார்த்தேன். தன்னோட மகன் தவறிட்ட உடனே
ஒரு அம்மாவும் அப்பாவும். அவங்க வந்து இந்த இந்த சமூகத்துக்கு நம்ம இன்னும் நிறைய கொடுக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ லட்சம் பேருக்கு அவங்க 2 பேர் மட்டும் இருந்து ஒவ்வொரு எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சமைச்சு தினம் தினம் அவங்க சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க இத்தனை வரைக்கும். ஸோ அவங்க வந்து ரொம்ப தூரத்துல இருந்து நமக்காக இங்கே பயணம் செஞ்சு வந்திருக்காங்க. அவங்களோட அந்த தாராள மனசில் நான் வந்து பார்க்குறேன், கடவுளை பார்க்குறேன். அதே மாதிரி நான் உடனே பிக்க வேணாம். இப்போ நம்ம முதல்ல மேடைக்கு கூட போகிறது வந்து அந்த ஆட்டோ ஓட்டுநர் நான் சொன்னேன் இல்லையா, அண்ணாதுரைன்னு இருக்கார். அண்ணாதுரை மேடைக்கு வாங்க. சீனாபுரம்ல வந்து 25 ஆண்டுகளா எத்தனையோ பேருக்கு உணவு அளிச்சுட்டு அவங்க இவ்வளவு சாப்பாடு அவங்க எல்லாருக்கும் பண்ணி எல்லாருக்கும் போட்டுட்டு யாருக்கிட்டையும் அவங்க காசு கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க காசு கொடுங்க, இல்லைன்னா நீங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்ற அந்த கடவுள் உள்ளம் கருணைவேல் ஐயா, சொர்ணலட்சுமி அம்மா 2 பேரும் மேடை கிடைக்கும். வணக்கம். நம்ம குழந்தைகளுக்கு எத்தனையோ பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வந்து வெவ்வேறு விதத்தில் அவங்க ஒவ்வொருத்தங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரியான வெயிலில் நம்ம வந்து பறவைகள் பற்றி நம்ம நிறைய பேர் கவலைப்படுறதில்ல. ஒருத்தர் வந்து கவலைப்படுறாரு. ராயப்பேட்டையிலிருந்து சேகர் அவர் வந்து தினம் ஆயிரக்கணக்கான கிளிகளுக்கு வந்து உணவளிக்கிறார். அவருடைய வந்து இது மாதிரியான ஆட்கள் இருக்கிற இடத்துல தான் இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து தான் அந்த கடவுள்ன்ற அந்த ஒரு குணத்தை படைச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து எல்லாம் வந்து அதை ஒரு சிலையிலையோ இதுலையோ பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் அது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. சேகர் அவர்களை வந்து மேடை கிடைக்கும். நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்றது வந்து திரையரங்குக்குள்ளேயோ ஒரு இசைப்பெட்டிக்குள்ளேயோ தொலைக்காட்சிக்குள்ளேயோ மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். எங்கே நமக்கு ரொம்ப முக்கியமாக நமக்கு இது மாதிரியான பொழுதுபோக்கு தேவைப்படுதுன்னா நம்மளோட ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு சூழல், அந்த இறுக்கமான சூழல் நமக்கு தினம் தினம் கிடைச்சிட்டு இருக்கிறது வந்து சாலைகளில். அந்த சாலைகளில் வந்து போக்குவரத்து துறையிலிருந்து திரு குமார் அவர்கள், ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள், வழக்கமாக வந்து எல்லாரையும் திட்டிக்கிட்டு எல்லாரையும் இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்ப்போம். அவர் வந்து அவருடைய ஒரு நடன அசைவுகள் மூலமாக அவர் வந்து அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதே வந்து அந்த கோரியோகிராஃபி மூலமாக அவர் பண்ணுறது வந்து அதுவே ஒரு பெரிய காட்சி. அவ்வளவு டிராஃபிக்கில் எல்லாரையும் திட்டிக்கிட்டு போகணுன்ட்டு நினைக்கிற அந்த மனசை கூட இழக வைக்கிற அவருடைய அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியில் வந்து கடவுளை பார்க்குறேன். திரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் திரு குமார் அவர்கள் மேடை கிடைக்கிறார்.